ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைக்கி நம்ம என்ன அந்த பதிவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு, யாருக்கு நல்லா இருக்குதுங்கிற இந்த வீடியோ பதிவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு, அதாவது திருக்கணிதப்படி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார். அதனால் குருபலம் பெறும் ராசிகள், குருபலம்னா ரொம்ப டாப்பாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாராக இருக்கலாம் இந்த குரு பகவான் பயிற்சியிலிருந்து அப்படின்னா, அதாவது மேஷ ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், விருச்சகம், மகரம், இந்த 5 ராசிகளும் ரொம்ப சிறப்பாக உள்ளன. மற்ற 7 ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷிபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். இந்த 7 ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்து கொள்ளவும். பரிகாரம் செய்வதென்றால் என்ன அப்படி என்றால், குரு பயிற்சி ஆகும் சமயத்தில் ஆலயத்தில் விற்றிருக்கும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர வேண்டும். வணங்கும் பொழுது 2 வாழைப்பழம், 2 வெற்றிலைப்பாக்கு, கொண்டக்கடலை நெய்வேத்தியம், கொண்டக்கடலை மாலை ப்ளஸ் மஞ்சள் கலர் புஷ்பம், இல்லையென்றால் மல்லிகை பூ, இந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வரவும். இந்த சமயத்திலே, இந்த நாளிலே குரு பகவானை வணங்குவதால் அனைத்து விதமான தடைகளை நிவர்த்தியாகி குருவருளும் திருவருளும் கிடைக்கும்.